ஹாய்ங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சீசன் ஃப்ரூட் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா? இந்த ஆரஞ்சு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து 2 ஆரஞ்சு எடுத்துக்கிறேங்க. 2 ஆரஞ்சு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி நல்லா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு நல்லா நம்ம இந்த ஃப்ரூட் வாங்கும்போது நல்ல ஜூஸியாக நல்ல ஒரு டேஸ்டோடு இருக்கான்னு பார்த்து வாங்கினோங்க. ஏன்னா சில ஆரஞ்சுலாம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் அந்த புளிப்பு ஆரஞ்சு வந்து குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஜூஸி ஆரஞ்சாக ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பழம் புழியில் இந்த கிணத்துல வச்சு நல்லா புழியலாங்க. இப்போ புழியும் போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு ஜூஸ் வந்து இதுவாக நம்ம வந்து இப்போ இந்த ஜூஸ் ஃபில்டர் எடுத்துக்கிறோங்க. ஜூஸ் ஃபில்டர் எடுத்துட்டு இந்த ஜூஸ் வந்து நம்ம இது ஃபில்டர் பண்ணிடுறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி இப்படி வச்சிடுறோங்க. இப்போ வந்து கோல்டு சீசன் இல்லைங்களா, சில குழந்தைங்களுக்கெலாம் சர்க்கரை வந்து ஒத்துக்காதுங்க. ரொம்ப கோல்டாகும், தொண்டையில் வந்து ஒரு கரகரப்பு இருக்கும். அதனால வேண்டி நம்ம வந்து லைட்டாக ஹனி எடுத்துக்கிறோங்க. நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து, இது வந்து நான் எடுத்திருக்க ஹனி வந்து நாட்டு தேனுங்க. இந்த நாட்டு தேன் வந்து நான் வந்து காதியிலேருந்து வாங்கின்னு வந்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஜூஸில் போடும்போது நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் தேன் போடுறோங்க. 1.5 ஸ்பூன் தேன் போட்டு நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இப்போ பெரியவங்களுக்கு என்ன கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஹனியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 4 months 5 months குழந்தைங்களுக்குலாம் ஃபீடிங் பாட்டிலில் விடுறோம். இந்த கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா கிளாஸில் ஊற்றி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோங்க. இந்த ஜூஸில் நம்ம தேன் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதாங்க அதோட ஸ்பெஷாலிட்டி. சுகர் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து கோல்ட் ஆகும், சிக்னஸ் வரும். அந்த சுகர் வந்து சிக்னஸ் கொடுக்கும். சில குழந்தைங்களுக்கு சுகர் ஒத்துக்காது. அதனால சுகருக்கு பதில் நம்ம வந்து ஹனி யூஸ் பண்ணுறோங்க. மலை தேன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நாட்டு தேன் யூஸ் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து அந்த தேன் வந்து நல்லா கட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் அன்னக்கூடையில் வச்சுட்டு வாசலில் விற்பாங்க. நல்லா சுத்தமான துணியை போட்டு நல்லா வடித்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த தேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு. தேங்க்யூங்க.